ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் எல்லாருமே டிவி வாங்கலான்னு சொல்லிட்டு ஆசாசியாக கிளம்பிட்டு எல்லாரும் வெளியில் கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டியூ கட்டுறவங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நடேசன் கேட்ட உடனே, என்ன நடேசா, வாங்கினது எல்லாம் மறந்து போச்சா? வண்டி எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் நீ ஒரு பைசா கூட கட்டினது கிடையாது. வட்டி முதலமாக வசூல் பண்ணிட்டு போகலாம் தான் நாங்கள் எல்லாருமே மொத்தமாக கிளம்பி வந்திருக்கோம். இப்போ என்ன சாக்கு போக்க சொல்லான்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே அவங்க ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உங்கள்கிட்ட யார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க எல்லாத்தையுமே வர சொல்கிறாங்க. இவர் வண்டி எடுத்துகிட்டு 4-5 மாதம் ஆகுது. இன்னும் ஒரு பைசா கூட வண்டிக்காக கட்டவே இல்லை. இப்போ தரேன், அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி மொத்தமாக வசூல் பண்ணிட்டு போகலான் தான் நாங்கள் வந்திருக்கோம். பணத்தை முதல்ல எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிகிட்டு இருக்கவும், அதுக்கடுத்து தான், என்னப்பா பேசாமல் இருக்கீங்க, இவங்கக்கிட்ட பேசுங்க, நான் எதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், என்னாலலாம் பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதினே ஒன்று இல்லாமையே போயிடுச்சுன்னு, நம்ம இப்போ தான் டிவி வாங்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக கிளம்பி போனோம். அதுக்குள்ளே இந்த ஆளுக்கு பொறுக்கவே முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.